மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இன்று முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். மலைக்கு செல்லும் பாதை திறக்கப்பட்டுள்ளது. மலை மீது செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக மலை மீது செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் காவல்துறை தரப்பில் கடந்த 3ஆம் தேதி முதல் மலைக்கு செல்ல பாதைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. மேலும் மலையில் பாதுகாப்பு கருதி கடந்த 20 நாட்களுக்கு மேலாக 5 இடங்களில் போலீசார் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முதல் மலைக்கு சென்று காசி விஸ்வநாதர் கோவிலுக்கும் பக்தர்கள் சென்று தரிசனம் செய்யவும் மற்றும் மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவிற்கும் பொதுமக்கள் செல்ல காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. மலை மீது செல்லும் பக்தர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் செல்போன் எண் பதிவு செய்துவிட்டு ஆதார் அட்டை அல்லது ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்களிடம் காண்பித்து மலைக்கு சென்று வழக்கம் போல் சாமி தரிசனம் செய்யலாம். மீண்டும் அந்த பழைய நடைமுறை செயல்படுத்துவதாக காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அந்த பக்தர்கள் மலை மீது செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.